शकील शकील भाई कबड्डी आनंद निधन है हाँ भाई சூப்பர். நான் தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளோ பணத்தை நம்மளால நிச்சயம் கட்ட முடியாது. அதனால அந்த பேங்கை கொள்ளை அடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி டிசிஷன்ல எடுத்துறாத. உன்னை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சா வருது. முதல்ல சொன்ன நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் கொடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி. ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட் அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. எஸ். ஹாய் சார், யூ so down to earth. அப்படியா? உட்காரு. Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு. நல்ல மேட்டர் சொல்றேன். என்ன மேட்டர்ஸா? இப்போ நான் செக் கொடுக்க போறதில்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ணதான் இதெல்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான், இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா. கரெக்டா சொன்னா பேங்க்ல அக்கவுண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா, ஐ லவ் யூ. இப்படிலாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்லை. நான் எப்போ வெக்கப்பட மாட்டேன். யாரை பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற. ஓகே, இப்படி எங்களை ஏமாத்துனது தப்புன்னு தோணலையா? ஃப்ராங்கா பேசலாமா? நான் $20,000 ஆனதும் ரெண்டு பேரும் வாயை பொழந்துக்கிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்லை. சித்ரா, நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம். சித்ரா, நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ. இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவா. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமாவில் அவன் தான் ஹீரோ. பாவம் என் மேலே நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தா அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவள் அதிகமாக ஹர்ட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளோ ஒழுக்கமாக பேசுவா பாரு. Are you okay? You cheater! ஹராம்சாரே! எந்த பாவமும் மரியாதை எங்களை எப்படி மோசம் பண்ணியே? You rascal! You'll go to hell, man! சே! இனி லைஃப்ல இவனை பார்க்கவே கூடாது. வா போலாம். What a waste of time. Spoiled all my plans. சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவாக பார்க்கறத விட்டுற. என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது, ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேர்க்கறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சுட்டேன். சித்ரா, இன்னும் அவன் கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. Let's get out of here. Come on. இவள மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. Cheap guys.
பேங்க்ல இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காதீங்க. லாக்கரை உடைச்சு போடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எந்த ரெக்கார்ட்ஸையும் விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர்லாம் பீஸ் ஆயிடும். ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருங்க. சார் வணக்கம் சார். என் பேர் சைலண்ட் பில்டர் சார். இங்கே வருஷவால எனக்கு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நீங்கள் அடிக்கடி டிவியில் சொல்கிறீங்க மும்பையில் மாஃபியா இல்லைன்னு. ஆனால் எனக்கு தினமும் எக்ஸ்டென்ஷன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. யாரோ ஒரு பாய் பேரை சொல்கிறாங்க. நான் மும்பையில் யாரும் பாயின்னு இருக்க முடியாது. இருக்கா சார்? யார் அது? சூர்யா பாய். ஆஃபீஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தா சார். அவனுக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண. இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏன்? ஏனா கடவுளுக்கு கையெடுத்து கும்புறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு. வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா? இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்க. பாய். உன்னதான் கூப்பிடுறேன். நில்லு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உன் கூட பேசினது, பழகினது, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவை சொல்றதுக்குள்ள பிடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரிய எவ மாதிரி போற. அதெல்லாம் சரி. ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அது சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லத. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டானாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. டேய், இங்க சூர்யா பாய்னு எவனோ ஒருத்தர் இருக்கானாமே, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम साहब. நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய் அவங்க வந்திருக்கிறது போலீஸ். நான் டீல் பண்ணிக்கிறேன். चलो रे. ஏய், இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா.
அப்புறம் எதுக்குடா சூர்யா நான் தெரியாதுன்னு நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில 4 அடி வாங்கினா எல்லாம் தெரியும். வாடா. அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலாவது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்மாவது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. अरे तुमको जिंदा नहीं छोड़ूंगा. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. நான் போலீஸ் தான். விட்டுடு. பொய்யா சொல்ற. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். என்னடா குத்த வர? மாஃபியாவா? என்னடா முறைக்கிற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? போலீஸ் ஜீப் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை அடிக்கிறத நிறுத்தல சார். எங்களை மாஃபியா வேற சொல்றான் சார். சூர்யா பாய், என்ன எக்ஸ்ட்ராஷன் ஆரம்பிச்சிருக்கியா? சார் நானா? சார் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்து மும்பை அமைதியா இருக்கு, பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்தேன் சார். சார் நான் வந்து 1 மாசம் கூட ஆகல சார். வேணா என் ரூம்மேட்டை கேளுங்க. ஆமா சார். போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண வந்தா மக்கள் ஏன் அதை தடுக்கணும்? அது உங்க பெருந்தன்மை சார். அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். நீ யாரையும் பணம் கேட்டு மிரட்டல? இல்ல சார். உன் शैलेंद्र जेल को बुलाओ. இவன் தானா ஆபீஸ்க்கு வந்து மிரட்டினது? நான் தாங்க. இங்க யாரோ ஒரு ஆளு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். சுத்தி 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க. இவர் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் பாய் சார். சார் நான் வட்டா சார். ஊரை விட்டு ஊர் வந்து போலீஸ் மேலேயே கை வைக்கிறேன்னா உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை குறைச்சிக்கோ. குறைச்சிக்கிறேன் சார். வெட்டியா ஊரை சுத்தாம வேலை எதுனா பார்த்துக்க. பார்த்துக்கிறேன் சார். வரேன் சார். பரத் சார், இவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இவனுக்கு அவ்வளோ சீன் இல்லை சார். இவனை போய் பாய்ங்கிறீங்க, பார்த்தா மில்க் பாய் மாதிரி இருக்கான். தாவூத் இப்ராஹிம் பார்க்கறதுக்கு என்ன டான் மாதிரியா இருக்கான்? கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ப்ளே பாய் மாதிரி இருக்கான். டூ வாட் இஸ் எஸ் சார்.